ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் 80வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் பல தியாகிகளால், பல தலைவர்களால் நாம் சுதந்திரம் அடைந்திருக்கிறோம். அந்த சுதந்திரத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்திற்கு நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையின்படி இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தில் அவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு விடுதலை, சுதந்திரம் என்பது என்ன, இந்த விதத்துல நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் வேதத்துல சில காரியங்களை தியானிக்கலாம். முதலாவதாக சில வசனங்களை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 5:1 நாம் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டான சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அடிமைத்தனத்தில் இல்லாதபடிக்கு ஒரு மெய்யான ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கவனமாய் பார்க்கும்போது எதற்குள்ளாவது ஒரு அடிமையாக நாம் இருக்கிறோம். உலகத்துக்குள் நாம் வாழும்போது உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றது தான் சுதந்திர தினம். ஆனால் இன்று பாவ உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் இருந்து நம் ஆத்மாவிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். நாம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் இந்த வசனம் அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். உலக பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அநேக சுதந்திரம் இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம், எந்த விதத்தில் வேணாலும் வாழலாம். இப்படி வாழ்ந்தால் நல்லது, அப்படி அவங்கவுங்களுக்குள்ள ஒரு தனி மனிதன் தன் ஒழுக்கம் இல்லாமல் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், அவனுடைய சுதந்திரம், அவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத தேவன் சுட்டி காட்டுகிறத நாம் பார்க்கிறோம். வசனம் யோவான் 8:34 நாம் வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவேன்னு அவர் 2 முறை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறணும். நம்ம ஆத்மாவின் பாவம் நம்மளை மேற்கொள்ள விடக்கூடாது. நம்ம ஆத்மா எப்பவுமே தேவனுக்குள் இருக்கும் பொழுதுதான் அது ஒரு சுதந்திரமா இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் சொன்னாலும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்தின் விடுதலை இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் பாவம், அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 5:8 நாம் வாசிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கிறனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே விளங்க பண்ணுகிறார். அப்போ நாம் சுதந்திரமா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மேல் வைத்த அன்பு. பல தியாகிகள் நம் நாட்டுக்கு முன்பாக வந்து நம்ம பிள்ளைகள், நம்ம சந்ததிகள் நல்லா இருக்க வேண்டும் என்று அந்த நாட்களில் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க அநேக பாடுகள் பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது உலக பிரகாரமான பாடுகள். அப்படி அவர்கள் வாங்கி கொடுத்த அந்த பாடுகளிலே நாம் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஆத்மாவின் பாரத்தை அவர் சுமந்து கொண்டபடினால் அவர் மூலியமா தான் நாம் சுதந்திரமாய் வாழ முடியும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை மரணத்தால் வென்றவர் அவர். ஆகையினால் தான் மெய்யான ஒரு சுதந்திரம் நமக்கு வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டும். இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு இருதயத்திலும் நீங்கள் நினைத்து பாருங்கள், சுதந்திரமா இருக்கிறீர்களா என்று. உலகம் பாவத்துக்குள் இருக்கிறது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 8:36 நாம் வாசிப்போம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் விடுதலை ஆக்கினா தான் ஒரு மெய்யான விடுதலை. அந்த விடுதலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விடுதலை என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த தியாகிகள் நமக்காகப்பட்ட பாடுகள் அதிகம். அந்த தியாகிகள் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் இன்னும் அடிமைத்தனத்தில் தான் நாம் இருந்திருப்போம். ஆனால் இந்த நாட்களில் நாம் சுதந்திரமா இருக்கிறோம் என்று சொல்லி நம்மளை நாமளே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மெய்யான சுதந்திரம் நமக்குள் இருக்கிறதா? உலகத்தில் இருக்கிறவன் எப்படி எப்படியோ இருக்கிறான் சுதந்திரமா. ஆனால் நாம் மெய்யான ஒரு சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்றால்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் மெய்யான ஒரு விடுதலை பெறவே முடியாது. அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பாவ தண்டனையிலிருந்து விடுதலை, பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை, குற்ற உணர்விலிருந்து ஒரு விடுதலை, சாத்தானின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை. நாம் சாத்தானின் பிடியில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு உண்டானது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அவர் சுதந்திரமா இருந்தார். நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் என்று, இல்லை. ஆண்டவர் மறுரூபம் எடுத்து நமக்காக ஒரு மனிதனாக அந்த பூமிக்கு வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து, எப்படி அவன் சுதந்திரமா இருக்க முடியும் என்பதை குறித்து கூட நம்மோடு பேசிவிட்டு போயிருக்கிறார். நமக்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். அவரே வந்து அவர் ஏன் சுமக்க வேண்டும்? நமக்காக. நாமளே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லையே. இதாவிடத்துல மன்னிக்கிறதுக்கான அதிகாரம் நமக்கு வேண்டிக் கொண்டால் அவர் மன்னிக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால தான் பூமிக்கு இந்த வந்தார். அந்த பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். இந்த பிள்ளையை மன்னிங்கப்பான்னு சொன்னார். இவர்களுக்காக நான் என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார். கலாத்தியர் 5:13 நாம் வாசி. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டுமா? ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும், சகோதரர்கள் அன்பா இருக்கணும், குடும்பத்துல அன்பா இருக்கணும். இதுதான் ஒரு மெய்யான சமாதானம். இந்த சமாதானம் நமக்கு இருக்கா? உலகத்துல நம்ம இந்த தேசத்துல சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமா இருக்கிறான்னு நினைக்கிறான். ஆனா தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்கா? அந்த ஒழுக்கம் தான் சுதந்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது அது ஒரு சுதந்திரம். மரண பயத்திலிருந்து ஒரு சுதந்திரம். தேவனை மகிமைப்படுத்த அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்குது என்று பார்க்கிறோம். பிறரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார், அது ஒரு சுதந்திரம். பிறருக்கு உதவ வேண்டும் என்று சொல்லுகிறார், அது ஒரு சுதந்திரம் தான். ஏன்னா உனக்குள் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் என்பது விருப்பம் வராது. ஆனால் நீ அதை செய்யும் பொழுது வரக்கூடிய சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, அது ஒரு பெரிய விடுதலை. பரிசுத்தமா வாழ்வது ஒரு சுதந்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதும் ஒரு சுதந்திரம். ஏன்னா ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த சுதந்திரம் நமக்குள் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் இருக்க வேண்டும் நம்மோடு. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை நீங்க கவனமா கேட்டு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் அநேக அர்த்தங்கள் உண்டு. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியாக வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு. ஒவ்வொரு மனிதனையும் பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக வாழ வேண்டும், எதற்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்பது அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நாம் கவனமாய் கேட்கும் பொழுது, அவருடைய வழியில நடக்கும்போது, அவருடைய பாதையில் நாம் நடக்கும் பொழுது நாம் அந்த சுதந்திரத்தை மெய்யாகவே அடைந்து விட்டோம் என்று நாம் இன்னொரு கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். வேதத்தில் இருப்பவர் தான் இயேசு. அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து தன்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அது என்ன நித்திய ஜீவன்? அதுதான் ஜீவன். நமக்குள் இருக்குது ஒரு ஜீவன். அந்த ஜீவன் கரையோடு இருக்கிறது. அதை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும். இந்த பூமியில இருக்கும் பொழுதே கரைதறி இல்லாமல் அவன் வாழ வேண்டும். அதற்கு அந்த சுதந்திரம் வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அந்த கரைதறி இல்லாமல் மாசற்றவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் இந்த பூமியில வாழும் பொழுது அவரிடத்தில் நாம் போகும்போது அவர் நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பார். அதனாலதான் நித்திய ஜீவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது நாம் நினைக்கிறோம் எல்லாம் ஒன்று என்று சொல்லிக் கொண்டு. இல்லை பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அப்போதான் அந்த சுதந்திரமும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள் என்று. அப்போ சுதந்திரம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனம் திரும்புதல் வேண்டும். அந்த மனம் திரும்புதல் இல்லாமல் ஒரு மெய்யான ஒரு சுதந்திரம், மெய்யான ஒரு சமாதானம், மெய்யான ஒரு ஆட்கொள் நமக்குள் இருக்காது. ஆகையினால்தான் அவர் நல்ல ஒரு சுதந்திர தினத்துல இந்த வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காக நான் உண்மையாகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சுதந்திர தினம் என்பது நாம் சுதந்திரமா இருப்பதற்கல்ல, நம் மற்றவர்களையும் சுதந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். அதனாலதான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்து மெய்யான சமாதானத்தை கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் என்று சொன்னார். ஆகையினால இந்த சுதந்திர தினத்தில் நம் சுதந்திரத்துக்காக சில தியாகிகளுக்காகவும் நான் நன்றி சொல்லப்படுகிறோம். நம் தேசத்திற்காக ஜெபிப்போம், நம் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். ஆகிலும் முக்கியமாக இந்திய மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இந்திய மக்கள் மெய்யான சுதந்திரத்தை அடைய வேண்டும்.
இந்த மெய்யான ஒரு சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் 142 கோடி மக்கள் இருக்கிற இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த 80வது சுதந்திர தினத்திலேயாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 முறை ஒவ்வொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அந்த உண்மையாய் உண்மையாய் சொல்லுகிறேன் என்று அர்த்தம். அதனாலதான் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்திய தேசத்தில் இருக்கிற 142 கோடி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், மற்ற எல்லா மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்திய குடியரசுத் தலைவருக்காக ஜெபிக்கிறோம். இன்று 80வது சுதந்திர தினத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ராஜா, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தேவனை அறிந்து கொள்ளட்டும். ஒரு மெய்யான சமாதானத்தை அவர்கள் அணிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள, சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும். ராஜா, இதை கேட்கிற அனைவரும் தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு நடக்கவும், ஒரு மெய்யான சமாதானத்தோடு மெய்யான ஒரு சுதந்திரத்தோடு இந்த பூமியில வாழ தேவன் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய இரத்த கோட்டைகள் அவர்களை மறைத்துக் கொள்ளும். உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளில் மெய்யாகவே தேவனை அறிந்து கொள்ளுங்கள், மெய்யான ஒரு சுதந்திரத்தோடு இந்த பூமியில வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.